உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் வந்து முஸ்லீம் விவாகரத்து சட்டம் ஒன்று இருக்கு. இதில் இந்த சட்டத்திற்கு அமைய முஸ்லீம் சமயத்தவர்களோட விவாகரத்து சம்மந்தப்பட்ட சட்ட ஏற்பாடுகளை அந்த சட்டத்தின் மூலமாக தான் செய்கிறேன். எம்எம்டிஏன்னு சொல்லுவாங்க, முஸ்லீம் விவாகரத்து சட்டம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் வந்து குவாசி கோர்ட் தான் இதுக்கான உரித்துடைய நீதிமன்றமாக இருக்கு. இந்த நீதிமன்றத்தால் ஒரு குழந்தை பராமரிப்பு அல்லது தனக்கான பராமரிப்பை வந்து நியமித்த பிறகு, உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒரு பெண் உண்டு, அவளுக்கு ஏலும் தன் கணவர்கிட்ட இருந்து தனக்கோ அல்லது குழந்தைக்கோ பராமரிப்புக்கான ஒரு தொகை பணத்தை வந்து கேட்டுக்கொள்ளலாம். இப்படி வந்து குழந்தை பராமரிப்புக்காக நியமிக்கப்பட்ட தொகையை வந்து அது நியமிக்கிறது வந்து குவாசி நீதிபதி. இப்படி ஒரு தொகை பணத்தை நியமித்தால் வந்து அந்த தொகை பணத்தை கட்டியே ஆகணும். சப்போஸ் அந்த தொகையை கட்டாமல் எரியஸாகி கொண்டு வந்தால் நிறைய பேர் என்ன செய்கிறது, இந்த சட்டங்களை தெரியாதால் கிவ் அப் பண்ணிட்டு இருந்துருவாங்க, அவர் தார இல்லைன்னு. ஆனால் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், அப்படி கட்டாட்டி என்ன செய்யணும்னால் நீங்கள் உங்களோட எரியஸை வந்து எவ்வளவு இருக்குன்னு கல்குலேட் பண்ணி அது சம்மந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் உங்களோட குவாசி நீதிபதிகிட்ட எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குவாசி நீதிபதிகிட்ட எடுத்துக்கொண்ட ரிப்போர்ட்டை கொண்டு போய் உங்களுக்கு உங்களோட லோயர் மூலமாக உங்களோட அதிகாரம் இல்லை, அதாவது நீதிமன்ற அதிகார எல்லைக்குள்ள உட்பட்ட நீதவான் நீதிமன்றத்துக்கு நாங்கள் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்னுவோம், அந்த நீதவான் நீதிமன்றத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம், எரியஸை ரிகவர் பண்ணி தர சொல்லலாம். அப்படியும் இல்லாட்டி உங்களுக்கு நேரடியாக போய் அந்த நீதிமன்றத்திட பதிவாளரை சந்தித்து உங்களோட வேண்டுகோளை விதிச்சா அவர் வந்து அதை பதிவு செஞ்சு தருவார். அப்படியும் இல்லாட்டி உங்களுக்கு அதுக்கான செலவழிக்கிறதுக்கான தொகை பணம் ஒன்றும் இல்லாவிட்டா அவங்களுக்கு கேளும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற லீகல் எய்ட் சட்ட உதவி ஆலோசனை சம்மந்தப்பட்ட லீகல் எய்ட் கமிஷன்ஸ் இருக்கு. இந்த இதுக்கு போய் உங்களுக்கு இலவசமாக அந்த ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ளலாம். எனவே மெஜிஸ்ட்ரேட் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் வந்து எரியஸை தர இல்லைன்றதுக்காக அவருக்கு சமன்ஸ் அனுப்புவார். இந்த சமன்ஸ் அனுப்பின பிறகு அவர் ஆஜராக வேணும். அப்படி ஆஜராகாட்டி அவரை ஒரன் பண்ணி பிடிக்க முடியும். அந்த மெஜிஸ்ட்ரேட்டுக்கு பிடிச்சிட்டு வந்து அந்த குறிப்பிட்ட பணத்தொகையை உங்களுக்கு கட்ட வைக்க முடியும். அப்படி கட்டாமல் அவர் வந்து வேணும்னு கட்டாமல் இருந்தால் அவருக்கு சிறை தண்டனை கூட வழங்குறதுக்கு அந்த மெஜிஸ்ட்ரேட் நீதிவானுக்கு உரிமை இருக்குது. ஸோ இந்த விடயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்றால் குவாசி நீதிமன்றத்தில் நியமிக்கிற அந்த குறிப்பிட்ட தொகை தனக்கு கிடைக்காட்டி கிவ் அப் பண்ணிவிட்டு சும்மா இருக்கிறார். எனவே இந்த சட்ட ஏற்பாடுகள் தெரிஞ்சால் நீங்கள் கிவ் அப் பண்ணிவிட்டு சும்மா இருக்க வேணாம், உங்களுக்கு கிடைக்க இருக்கிற தொகையை உங்களுக்கு பெற்றுக்கொள்கிறதுக்கு பூரண உரிமை இருக்கு. அந்த தெளிவூட்டலுக்காக தான் இந்த பதிவு. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.